எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். தமிழக வெற்றி கழகம், விஜய் வெற்றி கழகம், எல்லாருமே பதட்டமாகறாங்க. என்ன அப்படின்னா, இவர் வரமாட்டாரு, ரஜினியை போல இவரும் போயிடுவாரு, மிரட்டியே அனுப்பிடலாம்லாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில வந்து நிட்டாரு. எல்லாருமே அப்படியே கொதிக்கிறாங்க, பதட்டப்படுறாங்க. ஏன்னு தெரியல. எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதி கட்சிகள் இருக்குல்ல, ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சிகள், அது ஒரு பதட்டத்தை அடையும். எப்பயுமே நடக்குது. இப்பவும் அதுதான். அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, புதுசா என்ன செய்ய போறாரு? எல்லாருக்கும் என்ன கொள்கை இருக்கு? மக்களுக்கு என்ன? மக்களுக்கு பொதுவா என்ன தேவை? உணவு, உடை, உறைவிடம். எல்லா கட்சிகளையும் நோக்கம் என்ன? மக்கள் பசி இல்லாம உணவு கூட இருக்கணும், உறங்க இடம் இருக்கணும், மருத்துவம் நல்லா இருக்கணும், கல்வி இலவசமா கிடைக்கணும், சமூக நீதி இருக்கணும், மேட்டில் இருக்கிறத வெட்டி பள்ளத்துல போடணும். இப்படிங்கிற ஒரே கோட்பாடு தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதுல வர்ற வாசகங்கள்லாம் மாறி மாறி இருக்கும். வேற என்ன புதுசா இங்க எல்லா கட்சிகளும் கொள்கையோட இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வேறு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அதுக்குதான் வர்றாரு, மாற்றா வர்றாரு. நீங்க சரியா இல்ல, அதுக்காக வர்றாரு. என்ன பண்ணிடுவாரு? இந்த கேள்வி எல்லாம் வந்த பிறகு அவர் பண்ணும்போது பாத்துக்கிடலாம். அதுக்குள்ள நீங்க ஏன் பதட்டம் அடைகிறீங்க? எல்லா சேனல்லையும், எல்லா யூடியூப் சேனலும் உட்காந்துக்கிறீங்க. இது ஒரு டிபேட். விஜய் வந்து விடுவாரா? என்ன செய்து விடுவார்? இது என்ன பேச்சு? இது கண்டிப்பா வரத்தான் போறாரு. கட்சி பேரை அறிவிப்பாரா? அறிவிச்சிட்டாரு. கொள்கையை சொல்றாரா? சொல்லுவாரு. வர 23 மாநாடு கண்டிப்பா சொல்லுவாரு. அதுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை. மாநாடு நடத்துகிறது குறிப்பிட்ட தேதியில் நடக்குமா? நடக்கும். இப்ப யாருமே ஒரு மாநாடு போட்டா ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. இதன் அறிவுறுத்தல இப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் ஒரு 21 கேள்வி என்னமோ கொடுத்துருக்காங்க, போலீஸ் கொடுத்துருக்காங்க. அதை செஞ்சிருவாங்க. கட்சிகள் எல்லாம் பதட்டம் அடையுது, இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு. அது ஏன்? விஜய் வர்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதையெல்லாம் விஜயகாந்துக்கும் பண்ணீங்க. அவர் வருகிற போது 2 பெரும் ஆளுமைகள் இருந்தாங்க. ஜெயலலிதா என்னும் ஆளுமை இருந்தாங்க, கலைஞரும் இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் வர்றாருன்னா இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் உண்மையிலேயே ஒரு பெரும் ஆளுமையாகத்தான் இருக்கிறார். அதில் மறுப்பது சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு அவர் வரணும்? இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் பேச முடியாது, செய்வார். இப்போ டாஸ்மாக் இருக்குங்க, இது எல்லாருமே எதுக்குறோம். திமுக சில விஷயங்கள் நல்லா தான் செய்யறாங்க, அதுல யாரும் மறுப்பு இல்லை. டாஸ்மாக் வேண்டாங்கிறது அவங்களே எதிர்கட்சிகளா இருக்கிற போது அதை சொல்றது. ஆளுங்கட்சியா வருங்கிற போது எங்கிட்ட நிதி இல்லை அப்படின்னு மறுத்துட்டு அதை அமுல்படுத்தி அதை செயல்படுத்துறது. அப்போ மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கத்தானே செய்யுது. எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா வரும்போது ஒரு பேச்சுன்னா இப்போ மக்களுக்கு இயல்பாவே சொன்னதை செய்ய மாட்டாங்களேங்கிற ஒரு இருக்கத்தானே செய்யறது. இன்னைக்கு நிறைய ஒயின் ஷாப்புகள் இருந்த போதிலும் கள்ளச்சாராய சாவு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மதிமயங்கும் நேரங்கிற மாதிரி தமிழ்நாடு மக்களின் மதி மயங்கு கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் உண்மையா இருக்கு. நிறைய விஷயங்கள் நல்லா செய்யணும். இப்போ நீட்டு முன்னெடுக்கிறாங்க, இதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு, பல ஆதரவும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா டீச்சர்ஸ்களே நிறைய பேர் ஆதரவாகவும் பேசுறாங்க. நீட்டு முக்கியம், ஒரு ஏழை மாணவர் கூட கிடைச்சிருக்குன்னு பேசுறாங்க. ஆனா பெரும்பாலும் நமக்கு நீட்டு தேவையில்லைங்கிறதா எல்லோரு ஆதரவாகவும் இருக்கு. விஜயும் அதைத்தான் முன்னெடுக்கிறார். நம்ம மாணவி அனிதா இறந்தாங்க, தமிழகமே திரண்டது, திருவுலகமே நிறைய பேர் திரண்டாங்க. விஜய் கூட போனாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. அந்த கோபம் எல்லாருக்கும் இருந்தது, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் வலியுறுத்தி தான் அவர் பேசுறாரு. அவரு எந்த கட்சிக்கும் ஆதரவா எதிர்ப்பாங்கிற நிலைப்பாடை இன்னும் எடுக்கல, ஆனா எடுப்பார். வருகிற 23 மாநாட்டுல கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேசுவார். அவர் ஒரு கிறிஸ்டினை மையப்படுத்தி தான் வர்றாரு அப்படின்னு பேசினாங்க. அப்படி வந்தா திமுகவுக்கு ஏற்கனவே இந்த சிறுபான்மையினர் ஓட்டு எப்பயுமே உண்டு, அதை பிரிச்சிருவாரோ அப்படிங்கிற பேச்சுகளும் நிறைய இருக்கு. பிரியாம இருக்க எப்படி? யாருக்குமே எந்த ஓட்டு வங்கி இப்ப நமக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற போது அந்த ஓட்டுகள் நமக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா விஜய் வருகிற போது ஓட்டு பிரியுமோங்கிற பயம் திமுகவும் இருக்கிறது, அது இல்லாம இல்லை. ஆனா எதிர்த்து முழுமையா களங்காணுவாரா, வெற்றி பெறுவாரா, மற்ற மக்களோட ஓட்டையும் பெற்றுவாரா? கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பட்டாளம் விஜயின் பின்னாடி இருக்கிறத மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வர்ற அப்கமிங்ல இருக்கிற ஓட்டர்ஸ் புதுசா வர்றாங்கல்ல, 17 வயசு 18 வயசு நிரம்பி ஓட்டு போட வர்றாங்கல்ல, அதுல பல பேரோட ஓட்டு விஜய்க்கு இருக்கு. அதை தாண்டிய இளைஞர்கள் நிறைய பேர் அவரை வரணும்னு ஆசைப்படுறாங்க. திரையில் இருந்தவர் இவருக்கு இன்னும் தெரிஞ்சிடும். அதாவது அரசியல்ங்கிறது அனைவர்கிட்டயுமே இருக்கு. அரசியல் அப்படின்னா அறம் பிளஸ் செயல் தானே அரசியல். நீங்க செய்யற அரசியல் அறம் இருக்கா? அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இழத்தானே செய்யுது. அதனால புதுசா வர்றாங்க, போட்டி போடணும்னு வர்றாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்களும் அப்படித்தானே வந்தீங்க ஒரு காலத்துல. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி தான் திமுகவும் வந்தது. இப்போ திமுகவை விஜய் ஆப்போசிட்ல வச்சு நான் சொல்லல, எதுவுமே பேசல. ஆளும் கட்சியாக இருக்கிற போது ஒரு கட்சி புதியதாக உருவாகிறது என்றால்
அதற்கு கண்டிப்பாக எதிர்மறை இருக்கும், எதிர்மறை ஆற்றல் இருக்கத்தான் செய்யும். அதன் அடிப்படையில தான் நான் பேசுறேன். இப்ப நிறைய பேர் வந்து திமுகவுல இருந்து யாரும் அவங்களை வந்து வரவேற்காம, நீ வரணும்னோ வர வேண்டாம்னு யாரும் பத்தி சொல்லலை. ஆனா அதனுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பல பேர் பேசுறாங்க. அதை நம்ம இந்த டிபேட் எல்லாம் பாக்குறோமே, விஜய் எதிர்த்து பேசுறாங்க. ஏன் எதுக்குறீங்க? வரட்டுமே, நிக்கட்டுமே. சீமான் வந்தாரு எதிர்த்தீங்க, புரட்சி கேப்டன் வந்தாரு எதிர்த்தீங்க. இப்ப எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஆப்போசிட் யாரும் வந்துடவே கூடாதா? அதாவது ஒரு விஷயம், கலைஞர் கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி எப்பயுமே செய்வார். அதே போல அதை தாண்டியே சொல்ல போனா ஸ்டாலின் அருமையா ஒரு ஒரு கூட்டணி கட்டமைச்சு சூப்பரா தேர்தலை சந்திச்சு அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலும் வெற்றி அடைஞ்சிட்டே வர்றாரு. அவர் அனைத்து தேர்தலையும், எம்பி தேர்தலா இருக்கட்டும், எம்எல்ஏ தேர்தல் எல்லாத்துலயுமே ஜெயிச்சா. அவர் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல வெற்றிகளை தான் அவர் குவிச்சார். அதற்கு முழுக்க சொல்லணும்னா அவர் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், வைகோ, காங்கிரஸ், பல கூட்டணியை கட்டமைச்சு அவர் வலுவா ஒரு வெற்றியை பெற்றுக்கிட்டே வந்தார். இப்ப பாருங்க, அதை எதிர்த்து வந்த மையம் இவர் கமல், அவர் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் வெளியே வந்தவங்க தான். ஆனா கடைசியில ஏதோ ஒரு காரணத்துக்கு அங்க போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் கட்சியை கலைச்சிட்டு திமுகலையே ஐக்கியமாயிடலாம், அதான் சரியா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு தான் நினைக்கிறேன். ஒரு எம்பிக்காகவோ ஒரு எம்எல்ஏவோ அவர் இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒருத்தரை எதிர்த்து வரும்போது அதுக்கு ஒரு ஆண்மையோட ஆளுமையோட வந்து நிக்கணுங்க. விஜயகாந்த் வந்து நின்னாருல, எப்படி வந்து நின்னாரு கடைசி வரைக்கும். எவ்வளவு இடர்பாடுகள், மண்டபங்கள் இடிக்கப்பட்டது, இன்கம் டேக்ஸ் ரைடு விடப்பட்டது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாரு, சந்திச்சாரு, வந்து நின்னாரு. எந்த இடத்துல வந்து நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று கொடி நட்டு ஜெயிச்சு காட்டினார்ல, எதிர்கட்சி தலைவர் ஆனார்ல. 1965 வந்த 67 ஆட்சி அமைச்ச திமுக அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருந்த திமுகவை 3ஆவது இடத்துக்கு தள்ளினாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. நடந்தது இல்ல, இங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே சாத்தியம்தான். செஞ்சு காட்டணும், செயல்படுத்தணும். அப்படி ஒரு உத்வேகத்துலதான் விஜய் வர்றாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக ஒரு பெரும் மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார். போதை கலாச்சாரங்கள் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம அண்மையில கூட பார்த்தோம், பாண்டிச்சேரியில ஆர்த்திங்கிற சிறுமிய சீரழிச்சதுக்கு அடிப்படை காரணமே போதை தான். இங்க பல குற்றங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது போதை. அது இங்க பெருகி இங்க போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறதுனால தமிழகம் மாத்திரம் இல்லாமல் இந்தியாவே நிறைய சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்று தேவைப்படுது இல்லை? நம்மளால முடியாதா? நம்ம அரசு அதை கட்டுப்படுத்த முடியாதா? வலிமை மிக்க போலீஸ் நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிருக்காங்க நம்ம போலீஸ் எல்லாம். அப்படி இருக்கிற போது இது எப்படி கட்டவிழ்த்து விடப்படுகிறது? அப்ப அதிகாரங்கள் இங்க தலைவிரித்தாடுகிறதா? அதை கட்டுப்படுத்த முடியலையா? போலீஸாலே கட்டுப்படுத்த முடியலையா? அப்போ அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கு. லஞ்சம் ராவணியம் தலைவிரித்து அடுகிறது. எந்த அரசியல்வாதி இப்ப வந்தாலும் பணம் இருந்தா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில இருக்கிற அரசியல்வாதிக்கு மத்தியில நான் நிக்கிறேன், தன்னம்பிக்கையோட நிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை ஆதரிப்போம். அவர் வெற்றி பெறுகிறதும் தோல்வி அடைவதும் அவருடைய முயற்சியாலேயே இருக்கட்டும். நீங்க மனதளவில் அவரை அடித்து காயப்படுத்தி அப்புறப்படுத்த நினைத்தால் அது நடக்கவே நடக்காது என்பது எனக்குடைய தனிப்பட்ட கருத்து. காரணம், விஜய்ங்கிறது யாரு? அவர் அப்பா யாரு? எஸ் சந்திரசேகர். சட்டம் ஒரு இருட்டன்னு படம் எடுத்தவர். டைட்டில எப்படி இருக்கு பத்திலா? சும்மா அதிருது இல்ல, சட்டம் ஒரு இருட்டறை. ஒரு படம் அப்படி எடுக்க முடியுமா? அப்படி எடுத்த புரட்சிகர இயக்குனரோட பையன் விஜய். சும்மா போற போக்குல நீங்க தள்ளி விட்டுலாம் போற அளவுக்கு அவர் இருக்க மாட்டாரு. கண்டிப்பாக நீங்க கேட்கிற கொள்கைகள் வந்து விடும். அதே போல கட்சி கொடியில பல பிரச்சனைகள் சொல்லப்பட்டு வருகிறது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து அதற்கும் பதிலளிப்பார். கொள்கைகள் யார் எதிரி என்பதை கண்டிப்பாக தீர்மானித்து வருவார். கண்டிப்பாக வருகிற எலெக்ஷன்ல மிகப்பெரிய புள்ளியாக, மிகப்பெரிய சக்தியாக அவர் வந்து நிற்பார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எதிர்ப்பதற்கு தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.